குட் ஈவினிங் பிள்ளைகள். கதைக்கிற விளாங்குதா? ஒரு ஆள் மைக் ஓன் பண்ணலான்னு நினைக்கிறேன். மெசேஜ்ல ஒரு டக்குன்னு போடுங்க, கதைக்கிற விளாங்குதா போடலாம். ஓகே இருக்கான்னு, கிளியரா இருக்கான்னு சொல்லி மெசேஜ் பண்ண இயலும். மெசேஜ் பண்ணலாம். ரைட், ஓகே. சரி சரி சரி, ஓகே, கிளியர். சரி சரி. அப்ப நீங்க எல்லாரும் ரிசல்ட்ஸ் வந்து ஆகல் என்ன? அப்ப ஓ லெவல் எழுதி இப்ப எல்லாம் பாஸ் பண்ணி ஏல வந்து ஆர்ட்ஸ் படிப்போம்னு சொல்லி முடிவெடுத்து வந்துக்கிறீங்க. ஆர்ட்ஸ்ல ஒரு பாடமா ஜியோகிராஃபியை எடுப்போம்னு சொல்லி புவியியல் பாடத்தை ஏல எடுத்து படிப்போம்னு சொல்லி எடுத்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல விஷயம் புவியியல் எடுக்கிறது. புவியியல் வந்து அஹ், கட்டாயம் எடுத்து நல்ல ஏ ஏ ரிசல்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பாடம். ஸோ நீங்கள் தெரிவு செஞ்சது நல்ல விஷயம். ஆனால் ஆரம்பத்துல இருந்து தொடர்ந்து எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் எழுதும் வரைக்கும் தொடர்ந்து படிக்கணும். அப்பதான் வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு பெறுவரை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதானே? அஹ் தொடர்ச்சியான ஒரு படிப்பு இல்லாம நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னு சொன்னா கஷ்டம். இப்ப இடையில விட்டு விட்டு படிச்சால் கஷ்டம். தொடர்ச்சியான ஒரு ஓர்டர்ல என்ன அதை வந்து எக்ஸாம் வரைக்கும் ஒரு தொடர்ந்து படிச்சா வந்து அதுல நீங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போகலாம். அதை விட இன்ட்ரெஸ்டான பாடம். நாங்க வந்து புவியியல் வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து புவியியல் பாடம் ஏ லெவலுக்கு, அதாவது உங்களோட ஓஎல் எழுதிட்டு ஏஎல் படிக்க ஸ்டார்ட் பண்றாங்களா, அதாவது 2028ஆம் ஆண்டு ஆக்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, அப்ப அப்ப அவங்களோட கொண்டு போய் இப்ப அவங்கள கொண்டு போய் இணைச்சு விட்டா கஷ்டம். ஏன்னா அவங்க 4வது படம் படிக்கிறாங்க பௌதிக புயல்ல. ரைட்? அப்ப புயல் நாங்கள் 3 விதமா படிச்சு பிரிச்சு தான் படிக்கிறது பாடத்தை. அதாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப உங்களை கொண்டு இப்ப திடீர்னு கொண்டு இப்ப கிளாஸுக்கு சேர்றதுக்கு கன பேர் எனக்கு எடுத்து கேக்குறீங்க. சரியா சார், கிளாஸ்ல ஜாயின் ஆக போறோம், இப்படி 2028ஆம் ஆண்டு பிள்ளைகளோட கிளாஸ்ல ஜாயின் ஆக போறோம்னு சொல்லி கேக்குறீங்க. அப்ப அவங்களோட இப்ப உங்களை கொண்டு ஜாயின் பண்ணி விட்டா கஷ்டம். என்ன? இப்ப அறிமுகம் இல்ல தெரியாது, புவியியல் கற்கையினர் தெரியாது, ஏன்னா முதலாம் பாடம் என்னன்னு தெரியாதுன்ற. அப்ப அப்படி இருக்கைக்குள்ள கொண்டே விட இல்லாது அவங்களோட. அப்ப அதுக்காக தான் நான் அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கு ஆஹ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் மற்ற வந்து என்ன கிளாஸ் போகணும்னு ஜாயின் பண்றதுக்கு இருக்கிற நினைச்சு கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் உங்களுக்காக வந்து இந்த ப்ரீ செமினார் ஒன்று போட்டு இதனுடைய இந்த ஆரம்ப விஷயங்களை வந்து இதுல உங்களுக்கு படிப்பிச்சு போட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன 1வது அலகுல இருந்து சரிதானே இந்த கற்கை நெறிகள் பிறகு புயல்ற அறிமுகம் அந்த விஷயங்களை படிச்சு கொண்டு நாங்க எதுக்குள்ள போவோம், தொடர்ந்து அப்படியே 2வது 3வது அலகுன்னு சொல்லி போய் கொண்டிருப்போம். சரி, அப்ப அதுக்கு முன்னுக்கு கன பேருக்கு வந்து இந்த புயல் பாடத்துல, சாரி புயல் பாடம் இல்ல, இந்த ஏழுல ஆர்ட்ஸ் பாடத்துல வந்து இந்த பாடத்திட்டங்கள் வந்து இந்த சாய்ஸ் பண்றது என்ன பாடம் எடுக்கிறது. அப்ப அதுக்குள்ள வந்து இன்னுமே கன பேருக்கு வந்து கணக்கு டவுட் இருக்கு. சரி, அப்ப என்னட்ட ஏற்கனவே கிளாஸுக்கு வார பிள்ளைகளுக்கு நான் அது தொடர்பான விளக்கம் சொல்லிட்டேன். ரைட்? 2028ஆம் ஆண்டு அதாவது இந்த நியூ பேட்ச் பிள்ளைகளுக்கு ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த மற்ற கிளாஸுக்கு வாராக்களுக்கு ரெகுலரா நடக்கிற கிளாஸுக்கு குரூப்ல வார பிள்ளைகளுக்கு வந்து நான் தெளிவா வந்து விளக்கம் கொடுத்துட்டேன். இப்ப அதுல வார பிள்ளைகளும் இதுல கொஞ்சம் 1 2 பேர் இருப்பாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் ஜாயின் ஆகி பாருங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப விருப்பம்டா ஜாயின் பண்ண சொன்னான். அப்ப வந்து அவங்களும் இதுல இருப்பாங்க. சோ அப்ப இந்த பாடம் தொடர்பா வந்து கன பேருக்கு வந்து நிறைய டவுட் வந்து இருக்கும். சோ வந்து அப்ப அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொண்டு நாங்க புவியியல் தொடர்பான விஷயத்துக்கு போவோம். ஏன்னா அப்ப சில பேருக்கு தெரியாது என்னென்ன பாடத்தை இருக்கணும், எதை கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தெரியாது. அப்ப அந்த விஷயத்த பார்ப்போம். இப்ப இதுல வந்து நீங்க ஏழுல வந்து கலைப்பிரிவு ஆர்ட்ஸ் என்ற பாடத்தை வந்து நீங்க தெரிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள வந்து பாடங்கள் தொகுதிகள் வந்து 4 தொகுதிகளா வந்து இதுக்குள்ள உடையும். சரிதானே? 4 தொகுதியா உடையும், 4 தொகுதியா. அப்ப அந்த 4 தொகுதியில இருந்து நீங்க பாடங்களை வந்து என்ன மாதிரி அதுக்குள்ள இருந்து செலக்ட் பண்றது, எப்படி நாங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்ல விஷயங்கள் இருக்கு. சரி, அந்த முறைகளை பின்பற்றி தான் நீங்க பாடங்கள் செலக்ட் பண்ணணும். ரைட்? அப்ப அதை பின்பற்றாம சும்மா பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா பிழைச்சு போயிடும். சரிதானே? அப்ப உங்களுடைய ஸ்கூல்கள்ல கன பேருக்கு சொல்லி தருவாங்க இப்படி இப்படித்தான் விஷயம்னு சொல்லி.
சில பேருக்கு வந்து சரியான விளக்கம் கிடைச்சிருக்காது. சில சில ஸ்கூல்கள்ல வந்து சில பாடத்தை வந்து எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. ரைட். இப்ப கட்டாயம் தமிழ் எடுக்கணும், ஏழு ஆர்ட்ஸ் படிச்சா என்ன அப்படின்னு சொல்லி சில ஸ்கூல்கள்ல சொல்றாங்க. ஆனால் ரூல்ஸ் படி அப்படி ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை. சரியா? கன பேர் என்னட்டு அடிச்சு கேட்டது, தமிழ் கட்டாயம் எடுக்க சொல்லி சொல்றாங்க. அப்ப இது என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. சரியா? தமிழ் ஆனா பிள்ளைக்கு படிக்க விருப்பம் இருக்காது, தமிழ் தமிழ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ரைட். அப்ப வந்து ஆனா வந்து ஸ்கூல்ல சொல்றாங்களாம் இப்படி தமிழ் வந்து கட்டாயம் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ப அது வந்து ஸ்கூல்ன்ற பிரச்சனை. சரியா? அப்ப ஸ்கூல்ல வந்து சில ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லயும் எல்லா பாடம் படிப்பிக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கிறது இல்ல. சரிதானே? அப்ப அது அது ஒரு முதலாவது விஷயம். அவங்க சொல்றதுல அந்த விஷயம் சரி. ரைட். அப்ப ஆஹ் கட்டாயம் எடுக்கணும்னு சொல்றது அவங்க பள்ளிக்கூடத்தினுடைய ரூல்ஸுக்காகவே ஒழிய ஆர்ட்ஸ்ல வந்து அப்படி எடுக்கணும்ன்ற எந்த ஒரு விஷயம் இல்ல. சரியா? அப்படி எந்த ஒரு இதுவும் இல்ல. அதுல நீங்க தெளிவா இருந்து கொள்ளணும். ரைட். உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை நீங்க எப்படி எடுக்கணும்ன்ற முறைப்படி தாராளமா எடுக்கலாம். சரியா? இப்ப நான் சொல்லுவேன். இப்ப அதை பின்பற்றி நீங்க எடுக்கலாம். ரைட். இப்ப அது ஏற்கனவே ஜோகிராபில எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ தெரிவு செஞ்சாக்கள் பயப்பட தேவையில்லை. ஜோகிரபி எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஜோகிரபி வந்து ஒரு சமூக விஞ்ஞான பாடமா இருக்குது. சோ வந்து பிரச்சனை இல்லை. சரிதானே? அஹ் ஏனைய பாடங்கள் எடுக்கிறதுகள் அதுகள் தொடர்பான நாங்க கதைப்போம் இதுல. சரிதானே? மற்றபடி தமிழ் கட்டாயம் எடுக்கணும், தமிழ் விட்டு போட்டு வேற மூன்று பாடத்தை எடுத்து படிக்கலாமான்னு கேட்டா படிக்க இயலும். ரைட். வேற பாடத்தை எடுத்து படிக்க இயலும், ஏழு ஆர்ட்ஸ் எழுத இயலும். சரி, நானும் வந்து தமிழ் படிக்கலே இல்லை ஆர்ட்ஸ்ல. ரைட். ஏழு ஆர்ட்ஸ் எடுக்காம, ஆர்ட்ஸ்ல தமிழ் எடுக்காம தான் நாங்களும் படிச்சு வந்தோம். ரைட். அப்ப அப்படி எந்த ஒரு ரூல்ஸும் இதுக்குள்ள இல்ல. இப்ப இதுக்குள்ள வந்து தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, தொகுதி 4 சொல்லி மூன்று தொகுதி இருக்கு, நாலு தொகுதி இருக்கு பிள்ளைகள். சரிதானே? அப்ப அந்த நாலு தொகுதிக்குள்ளேயும் வார பாடங்களை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதுக்குள்ள எங்களோட என்னது எங்களோட ஏஎல்ல கலை பிரிவுக்குள்ள வந்து பாடங்கள் செலக்ட் பண்றது. சரிதானே? அப்ப அதை நாங்க ஒரு பார்த்து கொண்டு போவோம். அப்ப தொகுதி 1. சரியோ? தொகுதி 1. ரைட். தொகுதி 1. அடுத்த வந்து தொகுதி 2. ரைட். அடுத்த தொகுதி 3. சரிதானே? இப்படி வந்து 4 தொகுதிகள் வந்து எங்களுக்கு காணப்படுது. சரிதானே? நீங்க இப்ப ஓஎல்ல வந்து படிச்சிருப்பீங்கன்னு, ஒரு ஒரு தொகுதிக்குள்ள ஆர்ட், டிராமா, மியூசிக் அப்படின்னு சொல்லி இந்த அழகியல் சார்ந்த பாடங்கள் வரும். அதுக்கு பிறகு ஒரு தொகுதிக்குள்ள கொமர்ஸ், புவியியல் அப்படின்னு சொல்லி பாடங்கள் வரும். சரியா? அப்ப இன்னொரு தொகுதிக்குள்ள ஐசிடி, சுகாதாரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாடங்கள் வரும். அப்ப அதே போல இங்க வந்து எங்களுக்கு ஆர்ட்ஸ்ல நாங்க பாடம் தெரிவு செய்யறதுக்கு இப்படி தொகுதிகள் பிள்ளைகள் காணப்படுது. சரியா? அப்ப அந்த தொகுதிகளுக்குள்ள உள்ள பாடங்களை நாங்க செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பாடம் விருப்பமா இருக்கும். ஏன்னா ஒரு சில பாடத்துல விருப்பம் இருக்காது. ஆனா இங்க வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரியா? நிறைய பாடங்கள் வந்து இருக்குது எங்களை இந்த தொகுதிகளுக்குள்ள. அப்ப ஒவ்வொரு ஆளும் எது எதுக்குள்ள விருப்பமோ அது அதுக்குள்ள அந்த 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 விதிமுறைகளை பின்பற்றி நீங்க தாராளமா படிக்கலாம் எடுத்து. சரிதானே? முதலாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுக்குள்ள இந்த தொகுதி 1 சொல்றது வந்து சமூக விஞ்ஞான பாடத்தொகுதி. சரியா? சமூக விஞ்ஞான பாடத்தொகுதி. சமூக விஞ்ஞான பாடத்தொகுதி. சரியா? பாடத்தொகுதின்னு சொல்லுவோம். சமூக விஞ்ஞான பாடங்கள்னு சொல்றது இதுக்குள்ள வர தொகுதி. இந்த தொகுதி தொகுதி 1க்குள்ள வர பாடங்கள். சரி, சமூக விஞ்ஞான பாடம்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ளதான் இந்த புவியியல். சரி, அதுக்குள்ள வர ஆட்கள் தான் இந்த எங்கட நாங்க படிக்க போற புவியியல். ஆஹ் ஒன்று புவியியல், அடுத்த ஐசிடி, தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், அடுத்த வரலாறு. சரியா? வரலாறு, ஆஹ் வரலாறு, அடுத்த குடியியல், குடியியல். வேற இதுக்குள்ள வார பாடங்கள் மற்றது வந்து அரசியல் வரும், அரசியல் விஞ்ஞானம். சரியா? பொலிட்டிக்கல், அரசியல் விஞ்ஞானம், அரசியல் விஞ்ஞானம். அரசியல் விஞ்ஞானம். இப்படியான இந்த சமூகம் சார்ந்த இந்த சமூக விஞ்ஞான பாடங்களுக்குள்ள இந்த தொகுதி 1க்குள்ள வரும். சரியோ? அப்ப பிறகு வந்து இந்த தொகுதி 2. தொகுதி 2 பார்த்தோம்னு சொன்னா இது வந்து மொழி சார்ந்த பாடங்கள். சரி, இது வந்து மொழி சார்ந்த பாடங்கள் வந்து இதுக்குள்ள வரும். மொழி சார்ந்த பாடங்கள் தான் உங்களுக்கு தெரியும் தானே? மொழி சார்ந்த பாடங்கள் தமிழ்,
என்ன தமிழ், சிங்களம் அப்படின்னு சொல்லி அந்த மொழி சார்ந்த பாடங்கள் வரும். ரைட். இப்படி வந்து ஏனைய மொழிகளும் வரும் இதுக்குள்ள. அப்ப எல்லாம் நாங்க இப்ப இதனத்துல இங்கிலீஷும் எடுக்கலாம். சரியா, இங்கிலீஷும் எடுக்கலாம் இதுக்குள்ள. பிரதான பாடமா எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னோம். ரைட். இப்படி இந்த மாதிரியான பாடங்கள். அதே நேரம் தமிழ் மொழி என்ற ஒரு பாடம் எடுக்கலாம். நாங்க தமிழ் இலக்கியம் என்று சொல்லியும் எடுக்கலாம். சரி, அப்ப இவர் வந்து ரெண்டா பிரிவு, அதே போல சிங்களமும் ரெண்டா பிரிவு. சரிதானே? அப்ப எங்களுக்கு தமிழ் தானே தேவை, நாங்க தமிழ்ல தானே கூட கூட எடுக்கிற தமிழ் தானே. சோ வந்து இப்படி ரெண்டு விதமா பிரியும். அதுவும் அதுலயும் விருப்பமான ஒன்று எடுக்கலாம். தமிழ் மொழியா எடுத்து நாங்க படிக்கிறதா படிக்கலாம், அல்லது தமிழ் இலக்கியம்னு சொல்லி எடுத்தும் நாங்க படிக்கலாம். சரியா, அப்படி வந்து அது பிரியும் ரெண்டா. கூட பேர் தமிழ்னு தானே எடுத்து படிக்கிறது. ஸோ வந்து அதால அதுக்குள்ள நாங்க கணக்கு கதைக்க தேவையில்லை. சமஸ்கிருத மொழி, மற்ற பிரெஞ்சு மொழி, ரைட், அதே போல அரபு மொழி படிக்கிறார்கள், படிக்கலாம் எடுத்து தாராளமா. சரி, அடுத்த வந்து தொகுதி 3க்குள்ள வர்றார்கள் வந்து என்னன்னு சொன்னா இந்த கலை பாடங்கள். ஓஎல்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இந்த கலை பாடங்கள். ரைட், கலை பாடங்கள் படிச்சிருப்பீங்க. கலை பாடம்னா தெரியும் உங்களுக்கு, சித்திரம், மியூசிக், சித்திரம், சங்கீதம் அதுகள் வந்து வரும். அப்ப அதுகள் சொல்றது கலை பாடம்னு சொல்லி, கலை பாடங்கள். அப்ப இந்த கலை பாடங்களுக்குள்ள வர பாடங்கள் தெரியுமே, நாடகம் அப்படியான பாடங்கள் இருக்கும். நிறைய பேர் அதுல ஓஎல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன ஆட்கள் வந்து ஏஎல்லையும் வந்து இந்த பாடங்களை படிக்கிறது கூட. சரியா, நாடகம், நாடகமும் அரங்கியல் என்று சொல்றது. ரைட், அடுத்து வந்து சித்திரம், சித்திரம், அடுத்தது சங்கீதம், சங்கீதம், ரைட், நடனம். சரியா, இப்படியான பாடங்கள் வந்து இந்த கலை பாடங்களுக்குள்ள வரும் பிள்ளை. அப்ப இதுகளை எடுத்தும் படிக்கலாம். ஆனால் இந்த இதுல ஒரு இந்த பாடங்கள் எடுக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பாடங்கள் எடுத்தால் நாங்க வந்து லோவுக்கு வந்து அப்ளை பண்றது கொஞ்சம் பிரச்சனை. சரிதான், லோக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த கலை பாடங்கள் எடுத்திருந்தா அதுக்கு வந்து போடக்கூடிய வாய்ப்பு போட இயலாது. சரிதானே? அப்ப அதுக்கு வந்து இந்த பாடங்கள்ல கொஞ்சம் இதை தவிர்க்கிறது. அப்படி ட்ரை பண்ணணும், அப்படி போகணும் சொல்லி ஆசைப்படுறார்கள் வந்து அதை இந்த கலைப்பாடங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல முற்றுமுழுதாக. சரிதானே? அதுல வந்து வாய்ப்பு இல்லை. சரிதானே? அப்ப இதை விட்டுதான் நீங்க வேற பாடங்கள் எடுக்க வேண்டி வரும். அந்த விதத்துல தொகுதி 3 பாடங்கள் வந்து மற்றபடி நார்மலா கேம்பஸ் போறதா இருந்தானே என்ன, அதுகளுக்கு வந்து இந்த பாடங்கள் உங்களுக்கு நல்ல உதவும். அதை விட இந்த பாடங்கள் எடுத்தால் வந்து நீங்க அகாடமி சார்ந்த துறைகளுக்குள்ளால போகணும். என்ன போயிடும், நடனம் என்றால் நடனம் சார்ந்த துறைக்கு போய் அது தொடர்பான படிப்பை படிச்சு நீங்க வெளியே வந்து டீச்சிங் எடுத்து அப்படியே வேலையிலையும் செய்யலாம். அது நாடகம், சித்திரம் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு இதையும் எடுத்து அதற்காக போறக்கூடிய வாய்ப்பு தாராளமா உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கூட வாய்ப்பு இந்த பாடங்கள் எடுக்கிற ஆட்களுக்கு இது ஊடாக வந்து அகாடமிஸை போய் படிச்சு அது ஊடாகவே வெளியே வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதானே? மற்ற பாடங்கள் எடுத்து போறதையும் விட இதுல எடுத்தா கொஞ்சம் சர்ச் ஸ்கோர் பின்னுக்குன்னு சொன்னாலும் எல்லாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. அப்ப பின்னுக்கு வந்தாலும் சர்ச் ஸ்கோர் பின்னுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போறது. ரைட், ஆனால் வந்து லோக்கு வந்து இல்லாது. சரி, அதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இல்லை மற்றபடி நீங்க நார்மலா வந்து கேம்பஸ் போறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அடுத்து தொகுதி 4ன்னு சொல்லி பார்த்தால் இதுக்குள்ள வந்து பெருசா கணக்கு விஷயங்கள் ஒண்ணும் இல்லை. இதுக்குள்ள வந்து பாரத வந்து சார்பு மற்ற தொழில்நுட்ப பாடங்கள் இதுக்குள்ள வரும். சரியான சார்பு பாடங்கள், மற்ற தொழில்நுட்ப பாடங்கள் இதுக்குள்ள வரும். சரியா, தொழில்நுட்ப பாடங்கள் இதுக்குள்ள வரும். இதுக்குள்ள கணக்க பாடங்கள் என்று சொல்லி இல்லை. இதுக்குள்ள வாராக்கள் வந்து இந்த வணிகம், கணக்கியல் சார்ந்த பாடங்கள் வரும். வணிகம் ஆர்ட்ஸ்ல வந்து வணிகம் அப்படியான பாடங்கள் எடுக்கலாம் தானே, சேர்த்து நாங்க வேறு பாடங்களோட வணிகம் மற்றது கணக்கியல், கணக்கியல். சரியானே? வணிகம், கணக்கியல் இப்படியான பாடங்கள் பிள்ளைகள் இதுக்குள்ள வரும். அதையும் விட பொது பாடங்கள் சொல்லி இந்த சமூக அறிவியல் அப்படியான பாடங்கள் வரும். சரி, அதையும் விட பொது பாடங்கள் வரும். பொது பாடங்கள் வரும். சரி, இப்ப இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள இருக்கு. சரி, இப்ப இதுக்குள்ள இவ்வளவு பார்த்தாச்சு தொகுதிகளுக்குள்ள இப்படியான விஷயங்கள் காணப்படும் சொல்லி. அப்ப இதுக்குள்ள உள்ளுக்க வார விடயங்கள்ல நாங்க எதை கட்டாயம் எடுக்கணும்னு சொன்னா இங்க, சரியா, கட்டாயம் எடுக்கணும்னு சொன்னா இந்த சமூக விஞ்ஞான பாடத்துல ஒன்று கட்டாயம் எடுத்தே ஆகணும். நீங்க ஏ லெவல்ல கலை பிரிவை படிக்க சரியா, ஒரு பாடம் கட்டாயம் எடுத்தாகணும். ஆனா விருப்பம்னு சொன்னா ரெண்டும் எடுக்கலாம், 2 பாடமும் எடுத்து படிக்கலாம். விருப்பம்னு சொன்னா 3 பாடத்தையும் இந்த சமூக விஞ்ஞான பாடமாவே எடுக்கிறேன்னு சொன்னாலும் எடுக்கலாம். சரியா, ஒன்று கட்டாயம் இருக்கணும். ஒன்று வந்து கட்டாயம். அதையும் தாண்டி உங்களுக்கு புவியியலும் எடுத்து வரலாறும் எடுத்து ஐசிடியும் எடுக்கணும்னு சொன்னாலும் எடுக்கலாம்.
இல்லாட்டி ரெண்டு பாடம் எடுத்து ஒரு ஆளை நாங்க இந்தியால இருந்து எடுக்க போறோம்னு சொன்னாலும் எடுக்கலாம். அது வேற பிரச்சனை இல்லை. Right? ஆனால் ஒன்று வந்து கட்டாயம் இதுல ஒன்று எடுத்துதான் நீங்க மற்ற எந்த பாடமா இருந்தா தொகுதிக்குள்ள இருந்தாலும் எடுத்து செலக்ட் பண்ணுவோம். சரிதானே? அப்ப கன பேர் எப்படியும் கூடுதலா வந்து இதுக்குள்ள ஒன்று எடுத்துருவாங்க அப்படின்னா. சரிதானே? சில பேர் மூன்று பாடத்தையுமே இதுக்குள்ள எடுப்பாங்க. ரைட்? அப்படி எடுத்தா மூன்றும் சமூக விஞ்ஞான பாடமா இருக்கு. ரைட்? அது வந்து ஓகே எடுக்கலாம். ரைட்? அடுத்து வந்து மொழி பாடம். சரியா? மொழி பாடம். மொழி பாடம் விருப்பம்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள இருந்து ஒன்று எடுக்கலாம். ரைட்? ஒன்று எடுக்கலாம். அங்க ஒன்று எடுக்கணும். இங்க கட்டாயம் ஒன்று எடுத்திருக்கணும். இங்க கட்டாயம் எடுக்கணும் இல்ல. விருப்பம் என்றால் தமிழ் எடுக்கணும்னா தமிழ் எடுக்கலாம். சிங்களம் எடுக்கணும்னா சிங்களம் எடுக்கலாம். அப்படி நீங்க கூட உங்களுக்கு எந்த மொழியில விருப்பமோ, உங்களுக்கு எது படிக்க விருப்பமோ, கூட தமிழ் எடுக்கிறது வளமை. ஸோ வந்து எது விருப்பமோ அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். விருப்பம் வேண்டாம். ரைட்? ஆனா கட்டாயம் வந்து அங்க மட்டும்தான். அதே போல இங்கேயும் அதே மாதிரி தான். விருப்பம் வேண்டாம் நீங்க எடுத்து படிக்கலாம். அங்க ஒரு ஆள் எடுத்து போட்டு விருப்பம் வேண்டாம் இங்கேயும் ஒரு ஆள் எடுத்து படிக்கலாம். கட்டாயம் இந்த பாடம் கலை பாடம் எடுக்கணும் இல்ல, மொழி பாடம் எடுக்கணும் இல்ல, இந்த சார்பு ரீதியான பாடங்கள் வந்து எடுக்கணும் இல்ல. நீங்க இங்க ஒன்று எடுத்துட்டு இங்க ஒன்று எடுத்தாலும் ஓகே. இங்க ரெண்டு பேர் எடுத்து போட்டு எங்கேயாவது இங்க இருந்து சொல்லி ஒன்று எடுத்தாலும் ஓகே. சரிதானே? அப்ப இங்க வந்து இந்த மூன்று பேருக்குள்ளையும் வந்து கட்டாயம் இல்லை. ரைட்? கட்டாயம் இல்லை. இவர்தான் வந்து கட்டாயமான பாடம். அப்ப இவ்வளவு விஷயங்களே இந்த ஏஎல்ல இந்த கலைப்பிரிவுக்குள்ள நாங்க பாடங்கள் செலக்ட் பண்ண வந்து கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுக்குள்ளே வளம் இருக்கு. சரி, எனக்கு கன பேருக்கு வந்து இதுகள் தெரிகிறது இல்லை. தெரியாத மாணவர்களுக்காக இதை வந்து சொல்லி இருக்கேன். சரிதானே? தெரியாத மாணவர்களுக்கு சில பேருக்கு கன பேருக்கு கேட்டு அறிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே. ஆஹ் அதால வந்து பிரச்சனை இல்லை. ரைட்? யூனிவர்சிட்டி போனா தமிழ் கட்டாயம் வேணுமான்னு கேட்டுருக்கீங்க. யூனிவர்சிட்டி போறது தமிழ் கட்டாயம் இல்லை. நீங்க நல்ல மூன்று பாடத்தை எப்படி சரி எடுத்து இப்ப நான் சொன்னதானே இவ்வளவு நேரமும் அப்ப அந்த சொன்ன இவ்வளவு விஷயத்துக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி நீங்க பாடம் செலக்ட் பண்ணா சரி. சமூக விஞ்ஞான பாடம் ஒன்று இருக்கணும். அவ்வளவுதான் இந்த விஷயம். சரிதானே? மெசேஜ்ல கேட்டுருக்கிறீங்க யூனிவர்சிட்டி போக தமிழ் கட்டாயம் தேவை அப்படி ஒன்றும் இல்லை. சரிதானே? நாங்களும் வந்து தமிழ் எடுக்காம தான் யூனிவர்சிட்டி வந்திருக்கோம். ஸோ வந்து யூனிவர்சிட்டி போறதுக்கு தமிழ் கட்டாயம் தேவையில்லை. ரைட்? அப்படி வந்து நீங்க பாடம் செலக்ட் பண்ணாச்சு நான் சொன்ன விதம் இருக்கு தானே, அந்த மாடல்ல நீங்க அதை அந்த ரூல்ஸை அடிப்படையாக வச்சு பண்ணலாம். சில ஸ்கூல்கள்ல தமிழ் கட்டாயம் எடுக்க சொல்றது வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து டைம் டேபிள் செட் பண்ற சில பேருக்கு கஷ்டப்படுவாங்க. ரைட்? ஏன் தமிழ் செட் பண்ணா வேற பாடத்துக்கு வந்து டைம் செட் பண்ணா கஷ்டப்படுவாங்க. அப்ப அது அவங்களோட இலகுவா அவங்களோட வேலையை செய்யறதுக்காக நம்மள வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க அந்த பாடங்களை எடுக்க வேணாம்னு சொல்றது. அப்படி சொல்லலாம். சரிதானே? நீங்க விருப்பம்னு சொன்னா அப்படி சொன்னா வேற ஸ்கூல் மாறி போகலாம். இல்லாது நீங்க உங்களோட பேரண்ட்ஸை வச்சு ஸ்கூல்ல கதைக்கலாம். இப்படி எந்த ரூல்ஸும் இல்லை. சோ வந்து நீங்க செஞ்சு தரத்தான் பண்ணணும்னு சொல்லலாம். சரியானே? இல்லாட்டி வந்து அவங்களோட ஸ்கூல்ல வந்து நீங்க வேற வேற பாடங்கள் எடுக்க போயக்குள்ள சில ஸ்கூல்கள்ல டீச்சர்ஸ் மேல இருக்கிறது இல்ல. அவ எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது தானே. அவ்வளவு பாடத்துக்கும் என்ன இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பாடம் இருக்கு. அவ்வளவு பாடத்துக்கும் டீச்சர்ஸ் இருக்கிறது இல்லை. ரைட்? அவ பற்றாக்குறை இருக்குது இன்னும். சரிதானே? அப்ப அந்த பிரச்சனைகளால அவங்க வந்து தமிழுக்கு இப்போ ஒரு ஆசிரியர் இருந்தா எல்லாரையும் தமிழ் எடுக்க சொல்லுவாங்க. சரிதானே? அப்ப நீங்க வேற ஒரு பாடத்துக்கு போனா அவங்களுக்கு கஷ்டம் தானே. சோ வந்து அப்படி செய்வாங்க. உங்களுக்கு நீங்க பிடிச்ச பாடம் படிக்கணும்னு சொன்னா நீங்க வந்து அந்த அந்த பாடம் இருக்கிற ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். அல்லது ஸ்கூல்ல செஞ்சு தர சொல்லி கேட்கும். ரைட்? அப்ப அது வந்து கூட நீங்க தான் வந்து அதுக்கு கழிச்சு பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் இருக்கும். சரிதானே? அப்ப எப்படி வந்து இந்த பாட செலக்ஷன்கள் இருக்குது. சிங்களம் நீங்க சிங்களம் வந்து இதுல எடுக்கிறேன்னு சொன்னா இது வந்து மொழி பாடத்துக்குள்ள சிங்களம் எடுத்தா நீங்க ஒரு பாடம் தான். செகண்ட் லாங்குவேஜ் அப்படி இல்லை. இது ஓஎல்ல தான் உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ லெவல்ல நீங்க ஒரு பாடம் அடுக்கைக்குள்ள தமிழ் இலக்கியம் நான் ரெண்டு அழுத இல்லைன்னு உங்களுக்கு விளங்குமணி நினைச்சு எழுதாமட்டுனா தமிழ் இலக்கியம். ரைட்? அதே போல சிங்கள இலக்கியம். ரைட்? அதே போல அடுத்து வந்து தமிழ் மொழி. சரியா? இதான் கூட எடுக்கிறார்கள். இந்த மொழி என்று பாட பாடம் தான் கூட எடுக்கிறார்கள். அடுத்து சிங்கள மொழி. சரியா? இப்படி இருக்குது. ரைட்? ஒன்றொன்றுலயும் ரெண்டு ரெண்டு இருக்கு. அப்ப தமிழ் மொழி எடுத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களோட மூன்று பாடத்துல மூன்று பாடத்துல ஒரு ஆளா இருக்கு. சரிதானே? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் வந்து அப்படி இல்ல, மூன்றுல ஒன்றா இருப்பேர். அவ்வளவுதான். சரியோ? இப்ப நீங்க புவியியல் எடுத்து ஐடி எடுத்து ஐசிடி எடுத்து அடுத்த வந்து சிங்களம் எடுக்கிறீங்கன்னு வைங்க. உங்களுக்கு சிங்களம் நல்லா தெரியும். ரைட்? அப்ப நீங்க சிங்களம் எடுத்தா சிங்களம் வந்து ஒரு மொழி ஒரு பாடமா வருது. தமிழ் சாரி புவியியல் ஐசிடி எப்படி ஒரு பாடமா இருக்குதோ அதே போல சிங்கள மொழியும் ஒரு பாடமா உங்களுக்கு வரும் இந்த மூன்று பாடத்துக்குள்ள. சரியா? மூன்று பாடத்துக்குள்ள ஒரு அளவு இருக்கு. ரைட்? அவ்வளவுதான் இந்த விஷயம். கணக்கு யோசிக்க வேணாம். சரியா? கணக்கு யோசிக்க வேணாம். அரபிக் இஸ்லாம் ஜியோகிராஃபி எடுக்கலாமா? ரைட்? அரபிக் இஸ்லாம்னு சொன்னா இங்க வந்து அரபிக் இருக்கும். சரியான? அரபிக்
எழுத மறந்துட்டா போத அவ்வளவு மொழிகளும் எழுத இல்லை. ஸோ வந்து அரபிக் எடுக்கலாம். அரபிக் எடுத்து என்ன இஸ்லாம் எடுக்கலாம். இஸ்லாம் பாடம் எடுக்கலாம் நீங்க. அதை எடுத்தால் இஸ்லாம், மற்றது இந்த கிறிஸ்டியானிட்டி, மற்றது ஹிந்து கல்ச்சர் என்ன இப்படி அதுக்குள்ளேயும் வந்து ரெண்டு விதம் இருக்குது. இஸ்லாம் நாகரிகம் இருக்கும், இஸ்லாம் இருக்கும். அதே போல கிறிஸ்தவ நாகரிகம், கிறிஸ்தவம் என்ன அதே போல இந்து ஹிந்து சமயம், அடுத்து வந்து ஹிந்து கல்ச்சர், ரைட், அதனுடைய நாகரிகம். அப்படி வந்து அதுவும் வந்து 6 பாடங்களா இருக்குது. அதுவும் வந்து நீங்க எடுக்கலாம் தாராளமா. சரிதானே? அப்படியும் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், அப்படியும் எடுக்கலாம். அதுவும் வந்து என்ன மொழி சமய பாடம் கட்டாயம் எடுக்கலாம். அது நான் போட மறந்துட்டேன். சமயம் எடுக்கலாம் கட்டாயம். சரியா? சமயம் எடுத்தால், ஆனா சமூக விஞ்ஞான பாடத்துக்கு சமயம் வராது. சமூக விஞ்ஞான பாடத்துக்கு ஒரு பாடம் நீங்க கட்டாயம் எடுக்க வேண்டி இருக்கும். ரைட். சமூக விஞ்ஞான பாடம் ஒன்று எடுத்து நீங்க ஜியோகிராபி சமூக விஞ்ஞான பாடம் சரியா? அப்ப ஜியோகிராபி எடுக்கிறதால நீங்க எந்த இதுக்கும் யோசிக்க தேவையில்லை. ஜியோகிராபி எடுத்தா சமூக விஞ்ஞான பாடம் ஒன்று சரி. நீங்க எந்த தொகுதிக்குள்ளேயும் பாடம் செலக்ட் பண்ணலாம். சமயம் எடுக்கலாம், என்ன டான்ஸ், மியூசிக், ஆர்ட், என்ன சித்திர பாடம். சித்திரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் சர்ச் ஸ்கோர் கூட எனக்கு நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. ஸோ வந்து எடுக்கலாம், அப்படி வந்து படிக்கலாம். ரைட். அப்ப நான் சொன்ன வேலை விஷயத்தையும் வச்சுக்கொண்டு நீங்கள் தாராளமா பாடங்கள் எடுத்தாக்கள் யோசிக்காம தொடர்ந்து உங்களோட பாடங்களை துவங்கலாம், படிக்க வழிகிடலாம். சரிதானே? தமிழ் ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் எடுக்கலாம். சரிதானே? ஜியோகிராபியும் பொலிட்டிக்கலும் ரெண்டுமே சமூக விஞ்ஞான பாடம். தமிழ் மட்டும் மொழி பாடத்துக்கு வரும். ஸோ தாராளமா நீங்க எடுக்கக்கூடியதா இருக்கு. சரியோ? ரைட். இதை விட இதுக்குள்ள டவுட் இருந்தா நீங்க அப்புறம் மெசேஜ் போடுங்க. இந்த நம்பர் தெரியும் தானே, குரூப்ல அட்மின் நான் தான். ஸோ நீங்க போட்டு கேட்கலாம். ஸோ ஒரு கேட்டுக்கொள்ளுங்க இதுக்குள்ள டவுட் இருந்தா. ரைட். ரைட். அந்த விதத்துல இதுக்குள்ள வந்து எந்த பாடம் வந்து ஜியோகிராபி. சரியானே? புவியியல், ஏல புவியியல். ரைட். அதான் வந்து நான் செய்யறது. ஸோ வந்து நீங்கள் அப்ப நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கிளாஸ் வந்த ஆட்களுக்கு வந்து ஏற்கனவே ஜாயின் ஆயிட்டாங்க கிண பேர். எப்படி ரிசல்ட்ஸ் வர முன்னுக்கு கிண பேர் டிசைட் பண்ணி ஜாயின் ஆகிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து 4ஆம் படம் வரைக்கும் போயிட்டோம் நாங்க. அப்ப இனி வந்து உங்களை வந்து நான் இனி முதல்ல அலகொண்டுல இருந்து படிப்பேன் உங்களுக்கு. சரியோ? அப்ப இந்த செமினார் முடிஞ்ச கையோட நான் அப்படியே தொடர்ந்து கிளாஸுக்கு மாத்துவேன். கிளாஸ் மாத்தி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ரைட். அப்ப அதையும் விட உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்த பிறகு உங்களுக்கு வந்து டியூட்ஸ் வந்து அனுப்பியே விட்டுருவோம் உங்களுக்கு. சரியா? வீட்டை வரும் டியூட் வந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். இன்றைக்கு ஒரு டியூட் உங்களுக்கு இந்த கற்கை நெறியல்னு சொல்லி அந்த பகுதி வந்து உங்களுக்கு இன்றைக்கு குரூப்ல போட்டிருந்தேன். நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல உள்ள விஷயம் தான் இந்த செமினார்ல உங்களுக்கு சொல்லி தருவேன். சொன்ன அதுகள் கற்கை நெறிகள் அறிமுகம் அதுகள் தெரியாம பாடத்துக்குள்ள போகலாது தானே, கஷ்டம் தானே. ஸோ வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். மேலதிகமா அதுல அதே மாதிரி உங்களுக்கு அந்த டியூட் வந்து உங்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு அதுல போட்டுக்கிறேன் தானே. ஸோ இப்போ வந்து ஃப்ரீ செமினார் போட்டிருக்காரு. ஸோ எல்லாரும் வந்து இதுல பார்த்து அதை எடுத்து படிச்சு கொள்ளணும், நான் விளங்கப்படுத்திக்க பார்க்கணும். அதுக்காக வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சரிதானே? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அழகு ஒன்று போட்டு உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க இங்க படிப்பிக்கக்குள்ள. நான் அதுக்கு பிறகு வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் அனுப்புறோம், உங்களுக்கு டியூட்ஸ் வந்து அனுப்பி வைப்பேன். ரைட். அரபிக், இஸ்லாம், ஜியோகிராபி எடுக்கலாம் யோசிக்க தேவையில்லை. ஜியோகிராபி வந்து சமூக விஞ்ஞான பாடம். ஜியோகிராபி எடுத்தால் நீங்கள் மற்ற எந்த தொகுதிக்குள்ள இருந்தும் ஒரு பாடம் எடுக்கலாம். எந்த தொகுதிக்கு இருந்தும் ஒரு பாடம் எடுக்கலாம். ஏன்னா அரபிக் வந்து மொழி பாடமா வரும். ரைட். இஸ்லாம் வந்து சமய பாடமா வரும். சரி. அப்ப நாங்க புவியியல், சரியா? புவியியல் தான் இப்ப எங்கட பாடம். ரைட். அப்ப 3 பாடத்துல ஒரு பாடம் புவியியல். மற்ற பாடங்களை நீங்க தெரிவு செஞ்சு படிச்சு கொள்ளுங்க. இப்ப புவியியலுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால், புவியியல் வந்து நாங்க 3 புவியியலா வந்து பிரிச்சு தான் பிள்ளைகள் படிக்கிறது. சரியா? புவியியல்னு சொல்லி போட்டு ஓயல்ல புவியியல் படிச்சாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புயலண்டா புயல் ஒரே புயலா தொடர்ந்து படிச்சுட்டு போவீங்க. புத்தகத்துல தட்டி தட்டி அடுத்தடுத்த அழகழகா படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஏல வந்து புயலை வந்து நாங்க 3 புயலா பிரிச்சு படிப்போம். ஆஹ் 3 புயலா பிரிச்சு படிப்போம். அதே நேரம் 3 புயலுக்கும் வேற வேற கொப்பியல் வச்சு நீங்க எழுத வேண்டி வரும். சரிதானே? நோட் பண்றது. ரைட். அழகுகளை வந்து நோட் பண்ற வேண்டி வரும். ரைட். அப்ப ஃபுல்லா நோட்ஸ் நீ ஸ்கூல்ல தானே ஃபுல்லா நோட்ஸ் எழுதணும் ஆரம்பத்துல இருந்து. அப்ப இங்க வந்து ஃபுல்லா நோட்ஸ் எழுத வேண்டிய தேவையில்லை. எழுதி படிக்கிறான் நல்ல உங்களுக்கு வந்து இதுல கிளாஸ்ல நோட்ஸ் சொல்லி சொல்லி கொண்டு போற கஷ்டம் தானே. ஸோ வந்து பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி விட்டா நீங்க அங்க இருந்து வீடுகள்ல இருந்து கிளாஸ் நடக்கக்குள்ள என்ன செய்வீங்க, ஹைலைட்டை வச்சு குறிச்சு கொள்ளலாம், அல்லது பின்னால நோட் பண்ணி வைக்கலாம். நான் சொல்ற முக்கியமான விஷயம் ரைட், இதை நோட் பண்ணுங்க பிள்ளைகள் சொன்னா நீங்க அதை நோட் பண்ணி வச்சு படிக்கலாம். சரிதானே? அப்படி வந்து படிக்கணும். அப்ப அதுல நோட் பண்ணி முக்கியமான பகுதிகளை ஞாபகம் வச்சு பிறகு வந்து நீங்க கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் 2க்கு கிளியர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைகள். சரிதானே?
அப்ப இதுல வந்து இப்படி வந்து புவியியல் போகும். சரி, அப்ப நாங்க இதுக்குள்ள வருவோம், புவியியல் பாடத்துக்குள்ள. அப்ப புவியியல் என்ன? Right? புவியியல் புவியியல் என்று நாங்க பார்க்கக்குள்ள இதுக்குள்ள பிள்ளைகள் மூன்று புவியியலா நாங்க படிப்போம். சரியா? மூன்று புவியியலா அப்படி பிரிச்சுதான் நாங்க படிப்போம். ஒன்று வந்து பௌதீக புவியியல். சரியா? ஒன்று வந்து பௌதீக புவியியல். பௌதீக புவியியல். அடுத்தது வந்து மானிட புவியியல். சரியா? மானிட புவியியல். அடுத்த வந்து செய்முறை புவியியல். Right? பௌதிக புவியியல், மானிட புவியியல், செய்முறை புவியியல் புவியியல். இப்படி வந்த பிள்ளைகள் மூன்று விதமான புவியியலா நாங்க பிரிச்சு தான் படிக்கிறது. புவியியல்ன்றது ஒன்றுதான். ஆனா வந்து நாங்க படிக்கைக்குள்ள பௌதீக புவியியல், மாண்ட புவியியல், செய்முறை புவியியல் என்று சொல்லி மூன்று விதமான புவியியலா வந்து நாங்க பிரிச்சு தான் படிக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுக்குள்ள வந்து பௌதீக புவியியல் நாங்க பார்க்கக்குள்ள புவி புவி வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா புவி வந்து ஒரு கோள வடிவமானது. சரியா? ஒரு கோள வடிவமான தான் புவி. சரியா? கோள வடிவம்னு சொல்லி நீங்க ஒரு பந்து பந்து எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு போல், ஃபுட்பாலா இருக்கலாம், கிரிக்கெட் போலா, டென்னிஸ் போலா இருக்கலாம், எதுனாலும் சரி, எல்லாம் கோள வடிவம் தானே. உதாரணமா அதை வச்சு நாங்க பார்க்கலாம். ஏன்னா அதே போலத்தான் பூமி வந்து என்ன ஒரு கோள வடிவமானதாக இருக்கு. சரியா? நாங்க பூமி மேற்பரப்புல இருந்து பார்க்கக்குள்ள அது வந்து என்ன எங்களுக்கு இப்படியே சமனா இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன இப்படியே சமனா தட்டையா இப்படியே எல்லா இடமுமே சமனா தான் இருக்கும். ரைட்? மலை பிரதேசங்கள்ல அது வேற பிரச்சனை. இப்படி மலைகள் காணப்படும். காணப்பட்டாலும் என்ன எங்களுக்கு இப்படியே நின்று ஒரு வெளியில நின்று பார்த்தோம்னா, ஸ்கூல் கிரவுண்ட்ல நீங்க போய் நின்று பாத்தீங்கன்னு சொன்னா வளைவு தெரியும். அப்படி வளைஞ்சிருக்கிற என்ன இப்படி புவி வந்து இப்படி என்ன கீரைக்குள்ள வட்டமா தானே கீறலாம், கோள வடிவத்தை. சோ வந்து வட்டமா கீறுறேன். ரைட்? அப்ப இப்படி நீங்க உங்களோட பாடசாலை கிரவுண்ட்ல போய் நின்று பாத்தீங்கன்னு சொன்னா வெளியா இருக்கும் தானே, அதாவது கிரவுண்ட்னு சொல்றேன். ரைட்? கிரவுண்ட்ல நின்று பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் இப்படி இந்த இது இந்த இந்த கோடு இப்படி வளைஞ்சு போறது தெரியுமா? இப்படி வளைஞ்சு போறது தெரியுமா? தெரியாது. என்ன இப்படி நேரா தான் இருக்கும் கோள். அப்ப அவ்வளவு பெரிய உருளையா, சாரி, கோள வடிவமா வந்து இந்த புவி வந்து பிள்ளைகள் காணப்படுது. சரியா? அவ்வளவு பெரிய கோள வடிவமா வந்து புவி காணப்படுது. அப்ப நின்று பார்த்தா கூட ஒரு வெளியான ஒரு இடத்துல இந்த வளைவு வந்து உங்களுக்கு தெரியாது. சரியா? இந்த வளைவு வந்து யாருக்கும் தெரியறது இல்லை. ரைட்? யாருக்கும் தெரியறது இல்லை. சரியா? அப்ப புவி வந்து ஒரு கோள வடிவமாக காணப்படுது, ஒரு போல் மாதிரி. ரைட்? அப்ப அவர் வந்து தன்னைத்தானே இப்படி சுற்றி கொண்டு இருப்பார். ரைட்? தன்னைத்தானையும் சுற்றி கொண்டிருப்பார். ரைட்? அதே நேரம் இங்க இருக்கிறாள் என்ன நடுவிடம் என்று வச்சு கொண்டால் இந்த கோள்கள் வந்து இப்படி போற பாதைகள் இருக்குதானே. உதாரணமா இதுல வந்து புவி இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். சரியா? வச்சுக்கொண்டால் அவர் என்ன செய்வார்? இந்த தனக்கென்று ஒதுக்கப்பட்ட இந்த கோட்டுல இப்படி சுத்தி வருது. ரைட்? இப்படியே சுத்தி வருது, இப்படி சுத்தி வருது. அதே நேரம் இவர் என்ன செய்வார்னு சொன்னால் இங்க இருக்கிறது தானே தன்னைத்தானேயும் சுத்து. ரைட்? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு வருவார். சரியா? சூரியனையும் சுற்றி கொண்டு வருவார். ரைட்? இப்படி வந்து இப்படித்தான் வந்து இந்த புவி வந்து சுற்றி கொண்டிருக்கு. அப்ப இந்த புவியினோட மேற்பரப்பு இருக்குதானே, புவியினுடைய மேற்பரப்பு பிள்ளைகள். புவியில மேற்பரப்புல தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா புவியில மேற்பரப்புல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது புவிக்குள்ள என்ன இருக்குது. இந்த உள்ள ஏதோ மையம்னு சொல்லுவோம். புவிக்கு உள்ள என்ன இருக்குது. இந்த மேற்பரப்பை தாண்டி அதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு மேல பார்த்தோம்னா நீல கலர்ல இருக்கு. ஏன்னா அதை தாண்டி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, அப்ப என்ன இருக்குன்னு தெரியாது. அப்ப உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. நாங்க இந்த மேற்பரப்புல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன இந்த மேற்பரப்புல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். என்ன பள்ளிக்கூடம் போறோம்னா பள்ளிக்கூடம் போறது, வீட்டை இருக்கிறது, இப்படி வந்து இந்த மேற்பரப்புல நாங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே இந்த மேற்பரப்புல தான் நடைபெற்று கொண்டு இருக்கு. அப்ப இந்த மேற்பரப்புல காணப்படுற அம்சங்கள் தான் பிள்ளைகள் இந்த எங்கட பௌதீக புவியியல், பௌதீக அம்சங்கள் என்று சொல்லுவோம். மேற்பரப்புல சரியா தானாவே உருவாகி காணப்படும். தானாவேன்னு சொன்னா மனிதன் போய் அதோட உருவாக்கி வைக்க கூடாது. மனிதன் போய் ஒரு வீடை கட்டுறதோ, ஒரு வீதிய ரோட்டோண்ட போடுறதோ, என்ன வேற வந்து மரத்தை நட்டு மரத்தை வளர்க்கிறதோ, என்ன அப்படி வந்து மனிதனுடைய தலையீடு இல்லாம என்ன இயற்கையான தானாவே உருவாகி இருக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த புவியினுடைய இந்த மேற்பரப்புல காணப்படுகின்ற பௌதீக அம்சங்கள் என்று நாங்க சொல்லுவோம். இதுக்குள்ள சரியா? பௌதீக அம்சங்கள் என்று சொல்ற வந்து இந்த விஷயம்தான். சரிதானே? அப்ப இந்த பௌதீக அம்சங்கள்னு சொன்னா
இந்த புவியினுடைய மேற்பரப்புல காணப்படுற இயற்கையால தானாவே உருவாக்கப்பட்டு காணப்படுற விடயங்கள். அதுகள் வந்து இந்த பௌதீக புவியியல்னு சொல்ற விஷயத்துக்குள்ள பிள்ளைகள் இந்த பௌதீக புயல்னு சொல்ற நாங்க மூண்டா பிரிச்சதுல பிரிச்ச ஒரு பகுதிக்குள்ள பௌதிக புயல் பாக்குறோம். அப்ப அந்த பௌதிக புயலுக்குள்ள இந்த தானாகவே உருவாகி காணப்படுகின்ற விடயங்கள், புவி மேற்பரப்புல நடக்கிற விஷயங்கள், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள், சரி என்னென்ன இனி வந்து உருவாகி கொண்டிருக்கின்ற விஷயங்கள், அப்ப இப்படியான இந்த பல விதமான விடயங்களை வந்து நாங்க இந்த பௌதீக புவியியலுக்குள்ள படிப்போம். அப்ப அதுக்குள்ள வந்து இந்த மனிதன் தலையிடுற விஷயங்கள் ஒண்ணும் வராது. சரியா? மனிதனால நடைபெறுகின்ற விடயங்கள் பெருசா வராது. சரியா? ஏன் பௌதீக புயல் அண்டைக்குள்ள இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்ப அந்த விஷயங்கள் தான் வந்து நாங்க படிப்போம். இந்த பௌதீக புயல் படிக்கிறோம். அதே நேரம் பௌதீக புயல் பாக்கிக்குள்ள இந்த புவிக்கு உள்ள காணப்படுற விடயங்கள், புவியில மேற்பரப்பு தாண்டி வெளியே காணப்படுற விடயங்கள், நாங்க மேல் நோக்கி போக 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 என்ன இருக்குது. அதே நேரம் புவிக்கு உள்ள புவிய ஒரு இப்படியே ரெண்டா ஒரு கேக் பீஸ் மாதிரி இப்படியே வெட்டி எடுத்தா என்ன இப்படி வெட்டி எடுத்தா இதை வந்து நான் சொல்லுவோம் ஒரு குறுக்கு பக்க பார்வை, எனக்கு குறுக்கு வெட்டுமோம்னு சொல்லுவோம். அப்ப அப்படியே இந்த பகுதியை வெட்டி எடுத்தா என்ன என்ன பார்க்கலாம் நாங்க இந்த புவியில உள் நோக்கி போகைக்குள்ள, அதாவது மையம் வரைக்கும் பார்த்தா தெரியும். சரிதானே? என்ன ப்ரோ வந்து இதுக்கு இஞ்சால வந்து இங்க இருக்கிற ஆள் தானே அங்காலையும் இருப்பார். ரைட்? இங்க இருக்கிற ஆள் தான் இஞ்சாலையும் இருப்பார். அப்படி சுத்திட்டு வரைக்கும். அப்ப இதுக்கு அங்கால என்ன நடக்குது, என்ன 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 விஷயங்கள் இதுக்குள்ள இந்த பகுதிக்குள்ள இருக்குது, என்னென்ன படை அமைப்புகள் வந்து இங்க காணப்படுது, அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க இதுக்குள்ள படிப்போம். சரியா? அப்ப புவியினுடைய உட்கட்டமைப்புகள் என்ற பாடத்துக்குள்ள நாங்க புவிக்கு உள்ள விஷயத்த படிப்போம். என்ன நடக்குது. சரியா? என்ன எப்படி நடக்குது, மலைகள் எப்படி உருவாகுது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த பௌதீக புயலுக்குள்ள வார விடயங்களா இருக்கும். சரிதானே? அப்ப இங்க இருந்து மேல் நோக்கி போகக்குள்ள என்னென்ன விஷயங்கள் காணப்படுது, என்னென்ன படையமைப்புகள் இங்க இங்க காணப்படுது, என்ன அப்படியான விஷயங்கள், அதையும் தாண்டி கணக்கு விஷயங்கள் இதுக்கு பிள்ளை இந்த பௌதீக புயலுக்குள்ள நீங்க 12ஆம் ஆண்டு படிச்சு 13ஆம் ஆண்டு ஆண்டுக்கு பௌதிக புயல் வரும். அதே போல 13ஆம் ஆண்டுலையும் என்ன பௌதிக புயல் இருக்கு. அதே போல 12ஆம் ஆண்டுல மாநில புயல் இருக்கு. அதே போல 13ஆம் ஆண்டுலையும் மாநில புயல், அதே புயலும் 12க்கும் இருக்கு, 13க்கும் இருக்கு. சரியா? அப்ப ஒவ்வொரு டேர்ம் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு பௌதிக புயலுக்குள்ள எக்ஸாம் வரும், எக்ஸாமுக்கு கேள்விகள் வரும். அதே நேரம் மானிட புயலுக்கு எதுவும் வரும், செய்முறை புயலுக்கு எதுவும் வரும். மூன்றும் கலந்ததுதான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வாரது மூன்றும் கலந்த விஷயங்களா இருக்கு. சரி, அதுல வந்து இந்த ஒரு குழப்பமும் வச்சு கொள்ள வேணாம். ஏன்னா நீங்க இப்போ நினைக்கலாம் பௌதிக புயல் உங்களுக்கு 12ஆம் ஆண்டுல நடக்கும், பிறகு மாட புயல் 13ஆம் ஆண்டு, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. சரியோ? அப்ப மூன்று புயலுமே சேர்ந்துதான் எல்லா எக்ஸாம்லயும் உங்களுக்கு வரும். முதலாவது டேர்ம்ல இருந்து கடைசியா 6வது டேர்ம் வரைக்கும் மூன்றும் சேர்ந்து வரும். மூன்றும் சேர்ந்ததுதான் ஒரு பேப்பர், உங்களோட எக்ஸாம் பேப்பரா இருக்கு. பேப்பர் மெத்தட் அப்படிதான் இருக்கு. ஆனால் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் அதே போல உங்களுக்கு வரும். என்ன உலகப்படம் வரும், இடவிலக்க படம் வரும், அப்படி வரும். சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. சரியோ? இதெல்லாம் கேட்டு மூன்று புயல் இருக்குன்னு யோசிக்க தேவையில்லை. ரைட்? இதை மூன்றையும் சேர்த்தாலும் மற்ற ஒரு பாடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அதே அளவு ஒரு விஷயம் தான் வரும் கிட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா. சரிதானே? அதே நேரம் நாங்க இதை மூண்டா பிரிச்சு படிக்கிறோம். என்னதுக்காக அப்படி படிக்கிறோம்? ஏன்னா எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பிரிச்சு படிக்கிறது. ரைட்? எல்லா இடம் இப்படி பிரிச்சு தான் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் கைடு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரிச்சு தான் இருக்கும். ரைட்? மானிட புயல், பௌதிக புயல், செய்முறை புயல்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு தான் தந்திருப்பாங்க. ரைட்? அப்ப நாங்க அதை பிரிச்சு தான் படிக்கணும் கட்டாயம். ரெண்டையும் போட்டு உண்டா உண்டு குழப்பி படிச்சோம்னு சொன்னா கஷ்டம். சரிதானே? அப்படி படிச்சு கஷ்டம். என்ன சொன்னா உங்களுக்கு கேள்வி வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வரைக்குள்ள அது பிரிச்சு தான் வரும். சரி, அதுல நாங்க பிறகு பார்ப்போம். இப்ப நீங்க இப்ப பாடத்துக்கு உள்ள வந்து நீங்க ஆரம்பத்துக்கு அதுல வந்து இப்ப நீங்க இதில் அவதானிச்சு கொள்ளுங்க. சரி, அப்ப பௌதிக புயல் படிக்கலாம். பிறகு நாங்க மானிட புயல்னு சொல்லி போய்க்குள்ள பிள்ளைகள் இப்ப நகர்றம் 2வது விஷயத்துக்கு பௌதிக புயல்னு சொன்னா ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தை வந்து உங்களுக்கு தந்திருக்கேன். சோ வந்து அடுத்த வந்து மானிட புயல் என்ற விஷயத்த நாங்க பார்ப்போம். சும்மா மேலோட்டமா அதுக்குள்ள என்னென்ன நடக்குன்னு. மானிட புயல் நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுக்குள்ள இந்த மனிதர்கள் சம்பந்தப்படுற விடயங்கள். ரைட்? அப்ப மனிதர்கள் சம்பந்தப்பட்டு இந்த உலகத்துல இந்த பூமியில நடைபெறுகின்ற விடயங்கள், மனிதனால உருவாக்கப்படுற விஷயங்கள், மனிதனால் அழிக்கப்படுற விஷயங்கள், என்ன மனிதர்கள் எங்க அதிகம் காணப்படுறாங்க, மக்கள் எங்க வறுமை நடக்குது, எங்க வறுமை கோட்டுக்குள்ள வாழ்றாங்க, அடுத்தது வந்து எங்க அதிகமான சனத்தொகை காணப்படுது, இந்த சனத்தொகையால என்ன பிரச்சனைகள் நடக்குது, அடுத்து வந்து என்ன குடியிருப்புகள் எப்படி காணப்படுது இந்த உலகத்துல, என்ன புவியில மேற்பரப்புல குடியிருப்புகள் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி காணப்படுறது இல்லை. ஒரு இடத்துல நெருக்கமா இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்கும், பிறகு பார்த்தா அங்கே கொஞ்சம் தூரத்துக்கு 1 கிலோமீட்டர் போன அப்புறம் இன்னொரு வீடு இருக்கும். அப்ப 5 ஆகுது. ரைட்? 5 ஆகுது. சில இடத்துல என்ன இருக்கும்
நேர்கோடு மாதிரி அந்த ரோட்டு கரையில அப்படி நேருக்கும் இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் பிற விஷயங்கள் காணப்படுது இந்த புவி மேற்பரப்பு. அப்ப அதெல்லாம் நாங்க இந்த பாடத்துல படிப்போம். ரைட்? அப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. சரியா? அப்ப இந்த மாட புயல் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூட பௌதிக புயலையும் பார்க்க. சரியா? மாட புயல் இன்ட்ரெஸ்ட் கூட. ஏன் இந்த மனிதர்கள் நடைபெறுகின்ற விடயங்கள், அதுகள பிரச்சனைகள், அதுகளை தான் நாங்க இதுக்குள்ள படிப்போம். அப்ப இதுக்குள்ள வந்து நல்ல பொழுதுபோக்கா போய்கொண்டிருக்கும் இந்த பாடம் மாட புயல். ரைட்? அப்படியே பிறகு பார்த்து கொண்டு அப்படியே போகணும்னு சொன்னால் என்ன இந்த கைத்தொழில்கள், என்ன இந்த சுரங்க கைத்தொழில்கள், மற்றது வந்து இலங்கையில் நடைபெறுகின்ற உற்பத்தி கைத்தொழில்கள், என்ன சுற்றுலா கைத்தொழில், என்ன சுற்றுலா கைத்தொழில், என்ன டூரிஸ்ட். அப்ப அதெல்லாம் நாங்க இதுக்குள்ள படிப்போம். டூரிஸ்ட் அப்படி விவசாயம், உலகத்துல காணப்படுற விவசாயம், இலங்கையில நடைபெற விவசாயம். அப்ப இதெல்லாம் யார் மேற்கொள்றாங்க இந்த விவசாயத்தை? விவசாயத்தை மேற்கொள்ற வந்து இப்ப மனிதர்கள் தான் மேற்கொள்றாங்க. விவசாயம் தான் இப்ப 2023 பேச்சு 2027 26 பேச்சுக்கு போய்கொண்டிருக்கு அழகு பாடம். சரியா? அப்ப இந்த விவசாயம் வந்து மேற்கொள்றது யாரு? தானாவா நடைபெறது புயல மேற்பரப்புல விவசாயம் இல்ல. ரைட்? ஒரு மனிதர்களோ என்ன ஒரு மனிதனோ அல்லது மனிதர்களோ தான் வந்து இந்த விவசாயத்தை வந்து மேற்கொள்றான். சரியா? அப்ப இது வந்து மாட புயலுக்கு வருது. அப்ப இப்படியான பாடங்கள், இப்படியான நல்ல நல்ல அழகுகள் வந்து இந்த மாட புயலுக்குள்ள அப்படியே உங்களுக்கு சுத்தி வரும். சரிதானே? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க இந்த மானிட புயலுக்குள்ள படிப்போம். சரியா? மானிட புயலுக்குள்ள நாங்க படிப்போம், படிக்கைக்குள்ள படிப்போம். சரிதானே? அப்ப உங்களுக்கு முதலாவது ஆரம்பிக்கும் வந்து இந்த பௌதிக புயல்லாம் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் பாடத்தை. சரிதானே? முதலாவது பௌதிக புயல் படிச்சு கொஞ்சம் ஒரு 4-5 பாடம் படிச்சு போட்டு தான் இப்ப மாட புயலை நாங்க படிக்கிறது. சரிதானே? பௌதிக புயல் தான் முதலாவது. ஆகவே வந்து அதை படிச்சுட்டு நாங்க மாட புயலுக்கு போவோம். அதே போல செய்முறை புயல் அடுத்தாள். என்ன செய்முறை புயல் அடுத்தாள். அப்ப இவர் 2 பேருக்குள்ளேயும் தான் கணக்கு விஷயம் வரும். இவருக்குள்ள வந்து அவ்வளவு கணக்கு விஷயம் இல்லை. சரியா? இதுக்குள்ள வந்து செய்முறை புயலுக்குள்ள வந்து அவ்வளவு கணக்கு விஷயம் இதுக்குள்ள வாரது இல்லை. கொஞ்சம் விஷயம் தான் இதுக்குள்ள இருக்கு. கொஞ்சம் விஷயம் சொன்னால் அதே போல கணக்கு விஷயம் இல்லை. இதுக்குள்ள அதே போல கொஞ்சம் விஷயங்கள் தான் இருக்கு. சரி, டீச்சர்ஸ் கைடு இருந்தா கைட்ல பௌதிக புயல் முதல் வரும், பிறகு மாட புயல் வரும், கடைசியா தான் செய்முறை புயல் வரும். சரியா? 2 கைடு இருக்கும். 12ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு உண்டு, 13ஆம் ஆண்டு ஒன்று இருக்கும். அப்ப நீங்க வந்து 12ஆம் ஆண்டு கைடை நீங்க கட்டாயம் இப்ப பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அல்லது வந்து இது வந்து ஒரு சில கடைகள்ல இருக்கும். சரிதானே? ஒரு சில கடைகள்ல இருக்குது. ஒரு சில கடைகள்னு சொன்னா சும்மா இந்த கடைகள்ல இருக்காது. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த புத்தகங்கள் விற்கிற கடைகள் இருக்காங்க. டீச்சர்ஸ் கைடு மற்ற இந்த இப்படியான விஷயங்கள் அப்படியான கடைகள்ல இருக்கும். அப்ப அதுல இருக்கும், தேடி வாங்கி கொள்ளுங்க. இல்லாட்டி இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் கூகுள்ல. ரைட்? டீச்சர்ஸ் கைடு வந்து டவுன்லோட் பண்ணலாம் கூகுள்ல. டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். சரி, இந்த அளவுக்கு ஒரு கட்டு புத்தகம் மாதிரி வரும். சரியா? அதை வந்து நீங்க இப்ப வச்சுக்கொள்ளலாம். ஏன் ஏன் அதை வச்சுக்கொள்ளாம்னு சொன்னா சொல்றாங்க என்னன்னா, அந்த கைட்ல தான் பிளேயர்ஸ் எம்சிக்யூ கேள்விகள் வந்து அதிகம் எடுக்கிறது. சரியானே? கைட்ல தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு சொல்ல தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சு கொண்டு போறது நல்ல என்ன. அப்ப கடைசி நேரம் ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை படிக்காம விட்டோமேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. அதுக்காக இப்ப எல்லாத்தையும் சொல்றோம். அப்ப இந்த டீச்சர்ஸ் கைட்ல வந்து வாசிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த எம்சிக்யூ கேள்விகளை வந்து ஈஸியா தேடி பிடிக்கலாம். ஏன்னா எம்சிக்யூ கேள்வி வந்து டீச்சர்ஸ் கைடை வச்சு கொண்டு தான் பேப்பர் செட் பண்ணி எடுக்கிறது. சரி, அப்ப கைடை நீங்க வச்சு சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை மேலோட்டமா வாசிச்சு கொண்டு கூடிய போகைக்குள்ள உங்களுக்கு வந்து அதுல வந்து அந்த எம்சிக்யூ கேள்விகள் வந்து பேப்பரை பார்க்கக்குள்ள அட எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சு ஈஸியா வந்து அதை மார்க் பண்ணக்கூடியதா இருக்கு. சரி, அப்ப இந்த டீச்சர்ஸ் கைடு வந்து கட்டாயம் எடுத்து வச்சுக்கொள்ளணும். நீங்கள் இப்ப 12ஆம் ஆண்டு தானே இப்ப நீங்க ஆரம்பிக்கக்குள்ள, ஆகவே 12ஆம் ஆண்டு டீச்சர்ஸ் கைடை மட்டும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 13ஆம் ஆண்டு டீச்சர்ஸ் கைடு வந்து நீங்க 13ஆம் ஆண்டுக்கு போகைக்குள்ள அதை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அவசரம் இல்லை. ரைட்? அப்ப இது வந்து உங்களுக்கு தேவை. சரி, அப்ப நாங்க எங்க விட்டோம்? செய்முறை புயல்ல விட்டோம். செய்முறை புயல் வந்து அப்ப நாங்க பாக்கிக்குள்ள பிள்ளைகள் இந்த செய்முறை புயலுக்குள்ள தான் வருது என்ன விஷயம்னு சொன்னா ஒரு முக்கியமான விடயம் வரும். இடவிலக்கப்படம். சரியா? இடவிலக்கப்படம். இடவிலக்கப்படம். சரியா? இடவிலக்கப்படம் என்ற ஒரு இதுக்குள்ள வருது. அப்ப இந்த இடவிலக்கப்படம் என்றதுக்குள்ளதான் என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த புவியினுடைய மேற்பரப்பினுடைய படம் வந்து வரையப்பட்டிருக்கு. இடவிலக்க படம் நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இப்படி ஒரு ஒற்றையில இதுல வடக்குன்னு சொல்லி போட்டிருக்கும், நோர்த் நோர்த் போட்டிருக்கும். அதுபடி ஒரு படம் ஒன்று இருக்கு. சரி, இப்போதைக்கு நீங்க ஒரு படம் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. என்ன ஒரு மேப் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. என்ன இது ஒரு புவியின் மேற்பரப்புல காணப்படுற வீதிகள் காணப்படும். ஏன்னா குறிப்பிட்ட இடம் இந்த சதுரத்துக்குள்ள ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம் மொத்த உலகத்தையும் உள்ளடக்கிறாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை நாங்க உள்ளடக்கலாம். அப்ப அதுல வந்து வீதிகள் காணப்படும், குடியிருப்புகள் காணப்படும், குடியிருப்புகள் அப்படி எல்லா விஷயமும் புவியில மேற்பட்டு காணப்படுற அந்த பகுதிக்குள்ள உள்ளடங்குகிற அவ்வளவு விஷயம் இருக்கு. அதை நாங்க இடவிலக்கப்படம்னு சொல்லுவோம். ஓஎல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு
நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து இதை விளங்கப்படுத்தாம தெரியும் விளங்கப்படுத்தி ஓயே தெரிஞ்சிருக்கும். சோ வந்து இப்படி காணப்படும். அப்ப அந்த படத்துல வந்து வீதி இருந்தா வீதிக்கு என்ன குறியீடு, என்ன நிறம், என்ன நிறத்தால வாரது இந்த வீதி, என்ன இந்த நிறத்தால வாரதா இந்த வீதி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான வீதி இருக்கு. உங்களோட ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வீதி இருக்குதானே. டவுன் ஏரியாவால கொழும்புல இருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய்க்குள்ள அதுக்கு போறது ஒரு வீதியா இருக்கு, பெரிய பிரதான வீதியா இருக்கு. நல்ல காப்பீட்டு எல்லாம் போட்டு தாரெல்லாம் போட்டு நல்ல வீதியா இருக்கு. இதே வந்து ஒரு கிராம பகுதியை நோக்கி போய்க்குள்ள படிப்படியா போய்க்குள்ள நாங்க வந்து வீதியினுடைய அமைப்பு வந்து மாற்றமடையும். சரியான வீதி வந்து ஒடுங்கும், ஏன்னா மெல்லிய ஒழுங்குகளாக இருக்கும். என்ன அப்படி வந்து வீதிகள் மாற்றமடையும், சிறு வீதிகளா இருக்கும், பிரதான வீதி காணப்படும். என்ன பிரதான வீதியில அதையும் 2 3 விதமா இருக்கு. என்ன அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்கு, ஹைவே என்று சொல்லுவோம். அப்படியான வீதிகள் இருக்கு. அதையும் விட ஒற்றையடி பாதைகள் அப்படியான வீதிகள் கணக்கு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் குறியீடுகள் இருக்கு பிள்ளைகள். குறியீடுகளை வச்சுக்கொண்டு நாங்க இதுகளுக்கு படிப்போம். அப்ப இதுல குடியிருப்புகளுக்கு ஒரு குறியீடு இருக்கு, தாவரங்கள் பயிற்சிகள் என்று பார்க்கக்குள்ள அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அப்படி சொல்லி இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வார அவ்வளவு நாங்க குறியீடா ஒரு ஒற்றையில அடிச்சு எடுப்போம். சரியான அடிச்சு எடுப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தருவன் நான் கிளாஸ் குறியீடை அடிச்சு எடுத்து கலர் பண்ணல வரும். அதெல்லாம் அடிச்சு எடுத்து அதுல நாங்க குறியீடை படிச்சு போட்டு தான் இதுக்குள்ள போவோம், நாங்க படிக்கணும். அப்ப இது வந்து வாரம் இந்த செய்முறை புயலுக்கு வேற. சரியான இது நல்ல ஈஸியான ஒரு பகுதி. ரைட், நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த பகுதி படிக்கக்குள்ள. சரிதானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நான் ஒப்பிட்டு எழுதுற வேண்டி அப்படியான விஷயம் வரும். கண்டுபிடிக்க சொல்லி தருவாங்க. அப்ப கண்டுபிடிக்கிறது என்னது, இது என்னது, இது என்னது. சரியா அப்ப இது என்னது சொல்லி அவங்க ஏபிசின்னு போட்டு தருவாங்க. அதை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த இதுக்குள்ள வரும் செய்முறை புயல். அதையும் தாண்டி நாங்க இதுக்குள்ள போகணும்னு சொன்னா செய்முறை புயலுக்குள்ள ஜிஐஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் சொல்லி மூன்றும் சேர்ந்து ஒரு பாடம் ஒன்று இருக்கு. சரியா அப்ப இதை நாங்க பொதுவா சொல்லுவோம், ஃபுல்லா மூன்றையும் சேர்த்து நாங்க சொல்லுவோம். இதை வந்து ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் சேர்ந்தது வந்து இதை வந்து இதுக்கு ஒரு இந்த பேர் ஒன்று இருக்கு. சரியா வருது இல்ல, அது வந்து இது வந்து ஒரு பாடம். சரியா நம்மளுக்கு ரைட். அப்ப இது மூன்றும் சேர்ந்து ஒரு பாடம் ஒன்று. அப்ப இதுல நீங்க ஜிஎஸ் என்று சொல்லி பார்த்தா இந்த கம்ப்யூட்டரை வச்சு நானுங்களை சொல்லியிருப்பேன் இடவிலக்க படம்னு சொல்லி. அது வந்து கஷ்டப்பட்டு இந்த தரவுகளை சேகரிச்சு வரையப்பட்ட ஒரு ஒரு ஆள் தான் அந்த இடவிலக்க படம். அப்ப இந்த ஜிஎஸ், ஜிபிஎஸ், ஆர்எஸ் சொல்றது நவீன முறைப்படுத்தின 3 முறை. சரியா நவீன படவரைகள் என்று சொல்றது. ரைட், நவீன படவரைகள், நவீன படவரைகள். சரியான இப்படி இருந்து அதை சொல்லுவோம் நாங்க சேர்த்து. சரியா அப்ப ஜிஎஸ் சொல்றது வந்து நாங்க இந்த கணினியை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் இருக்குதானே, நாங்க பயன்படுத்துற சாதனங்கள் அதுகளை பயன்படுத்தி படங்களை வரைகிறது தான் இந்த படம் வரைகிறது தான் வந்து இந்த ஜிஎஸ் சொல்லுவோம். அடுத்து ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் வந்து எல்லாரும் பயன்படுத்தி இருப்பீங்க. இப்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸை தான் கையில வச்சுட்டு நீங்க ஜூம் பார்த்து கொண்டு இருக்கீங்க கிளாஸ்ல. ரைட் அப்ப போன்ல வந்து கூகுள் மேப் எல்லாருக்கும் தெரியும். சரியா கூகுள் மேப் எல்லாருக்கும் தெரியும். கூகுள் மேப் ரைட், கூகுள் மேப் தெரியும். அப்ப இதுல வந்து நீங்க உங்களோட லொகேஷன் ஆன் பண்ணி போட்டு நீங்க எங்க போனாலும் அது என்ன செய்யும், நீங்க போற இடத்த காட்டும். சரியா அது வந்து என்னது இங்க வந்து இந்த ஜிபிஎஸ் அவர் தான் வந்து இந்த ஜிபிஎஸ் ஆக இருக்கு. சரியா அவர் தான் வந்து இங்க ஜிபிஎஸ் நாங்க சொல்லுவோம். ரைட் அப்ப நீங்க உங்களை வந்து கண்டறியுது. சரியா ஒரு இடத்தை வந்து கண்டறியுது. ரைட் அப்ப அந்த விஷயங்கள் இதுக்குள்ள வரும் பிள்ளை. அடுத்த இதான் வந்து ரிமோட் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். பட் இது வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாம ரிமோட்னா உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ஒரு தொடர்பும் இல்லாம டிவி ரிமோட் உங்களுக்கு தெரியும் தானே. டிவிக்கு இங்க அமர்த்தினா என்ன நடக்கும், அங்க டிவி தானா வேலை செய்யும், ஸ்டொப் பண்ண ஸ்டொப் ஆகும். ரைட் அப்படியான விஷயங்கள் நடக்கும். அதே போல இங்க வந்து இந்த ஆர்எஸ் ரிமோட் சென்சிட்டிவ்ன்றது இங்க இது வந்து ஒரு புவி மேற்பரப்போட எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. எந்த ஒரு தொடர்புமே இல்லாம நாங்க வந்து கண்டறியுது. என்ன இப்போ ஒரு எரிமலையா இருக்கலாம், எரிமலை பிரதேசத்துல எரிமலை காணப்படுற ஒரு பிரதேசத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து என்ன செய்யறாரு, அதை வந்து போய் எந்த ஒரு ஆராய்ச்சியும் மேற்கொள்ளாது. நாங்க போய் எந்த ஒரு ஆராய்ச்சியும் அங்க வந்து மேற்கொள்ளாது. அதை வந்து தூரத்துல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தின் கூட நாங்க வந்து அறியக்கூடியதா வந்து இருக்கு. அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து இந்த ரிமோட் சென்சிட்டிவ் என்ற இந்த ஆர்எஸ் என்ற விஷயங்கள் இது கூட நாங்க இது பண்ணி இப்போதைக்கு இருக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு விளக்கம் தேவையில்லை. நாங்க ஓடுறா போகைக்குள்ள உங்களுக்கு நல்ல இலகுவா வந்து இந்த விஷயங்கள் விளம்பரம். சரி அப்ப செய்முறை புயலுக்குள்ள இப்படியான விஷயங்கள் இருக்குன்றத உங்களுக்கு சொல்றேன். சரியா செய்முறை புயலுக்குள்ள இப்படியான விஷயங்கள் இந்த வரைகிற விடயங்கள். சரிதானே அப்ப இந்த வரைகிற விடயங்கள், குறிக்கிற விடயங்கள் இதுகள் வந்து இவ்வளவு வருது. சரி அதையும் விட உலகப்படம் குறிக்கிறது விஷயம் ஒன்று இருக்கு. சரியோ
உலகப்படம் உங்களுக்கு வந்து இலங்கப்படம் இல்ல. ஏஎல்ல வந்து இலங்கப்படம் குறிக்கிற தொடர்பான எந்த ஒரு விஷயம் இல்லை. ஓஎல்ல வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். ஏஎல்ல வந்து உலகப்படம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. சரிதானே? ஏஎல்ல வந்து உலகப்படம் மட்டும்தான் இருக்கு. உலகப்படத்துல உங்களுக்கு தெரியும் நதிகள், ஆஹ் மேட்டு நிலங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கிணக்கு விஷயங்கள் இருக்கு, பாலைவனங்கள் அப்படின்னு சொல்லி ரைட். அதுகள் நாங்க குறிக்க பழகும். அது வந்து உங்களுக்கு லேட்டா பழகும். சரியா? அதுக்கு வந்து அவ்வளவு அவசரம் இல்லை. அந்த விஷயங்கள் நாங்க படிப்போம். சரியானே? படிச்சு கொண்டு போய் படிப்போம். அப்ப இப்படி வந்து இந்த விஷயங்கள் வந்து நாங்க இதுக்குள்ள படிப்போம். இதுக்குள்ளங்கிற செய்முறை புயல் இப்படி வந்து நாங்க அப்ப மூன்று புயலா வந்து இதை நாங்க பிரிச்சு படிப்போம் இல்லையா? ரைட். மூன்று புயலா நாங்க பிரிச்சு தான் படிக்கிறது. அப்ப பௌதீக புயலுக்கு ஒரு ஒரு நீங்க ஒரு சிஆர் கோப்பி யூஸ் பண்ணுவீங்க. அதே போல மானிட புயலுக்கு உண்டு. அதே போல செய்முறை புயலுக்கும் உண்டு. சரியா? செய்முறை புயல்ல மற்றது வந்து இந்த கிராஃப் கோப்பியும் வந்து பயன்படுத்துவோம். சரியா? ஏன்னு சொன்னா அதுல வந்து ஒரு சில வரைவுகள், ஒரு சில கிராஃப்கள் வரைஞ்சு அதுல இது கூட இருக்கு, இது குறைய இருக்கு, ஏன்னா அப்படியான விஷயங்கள் நாங்க பார்ப்போம். சரி, அப்படியான விஷயங்கள் நாங்க இதுக்குள்ள படிப்போம். சரியா? கிராஃப் தானே, ஏன்னா அந்த பார் வரைவுகள் ரைட். அதே போல கோட்டு வரைவுகள் ரைட். அப்படியான வரைவுகள் வந்து ஒரு சிலது இந்த பாடத்துல எங்களுக்கு வரும் ரைட். அப்ப அளவு திட்டம் தருவாங்க. அதை வச்சு கொண்டு நாங்கள் வந்து இந்த கிராஃப் சீட்ல இதுகளை வந்து கீறி பிறகு வந்து என்ன, இது வந்து உதாரணமா 2018 என்ன 2019 அப்படின்னு சொல்லி இது கீழே போட்டு அப்படி வந்து அவங்களுக்கு தெரியும் தானே கிராஃப்ட்னு சொன்னாங்க. OLMHல படிச்சிருக்கு. அதே போல இதுல வந்து வச்சுக்கொண்டு 18ல எப்படி இருக்கு, 19ல குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா அப்படியான விஷயங்களை நாங்க இங்க வந்து கீழே வந்து எழுதுவோம். விஷயங்களை நன்மை என்ன தீமை என்ன அப்படியான விஷயம். அப்ப அதுகள் வந்து இந்த செய்முறை புயலுக்குள்ள வர முடியாது. இப்படியான விஷயங்கள் இந்த மூன்று விஷயம் தான் செய்முறை புயலுக்குள்ள வரும். செய்முறை புயலுக்குள்ள வர விடயங்கள் அவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரைட். அப்ப இப்படியாக எங்களோட பாடத்தினுடைய அமைப்பு வந்து காணப்படுது. சரிங்களா? அப்ப இப்படி போய்க்குள்ள இந்த பௌதீக புயல்னு சொல்லி அதுதான் நாங்க வந்து முதலாவது துவங்குவோம். அப்ப பௌதீக புயல் பகுதின்னு சொல்லி பார்க்கக்குள்ள இதுக்குள்ள வந்து முதலாவது வந்து எங்களுக்கு இந்த புயலினுடைய கற்கை அறிமுகம் என்று சொல்லி ஒரு பகுதியோட எங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். சரியா? புயலினுடைய ஆஹ் கற்கை அறிமுகம். புவியியல் கற்கை அறிமுகம். சரியோ? புவியியல் கற்கை அறிமுகம். அப்ப இதுக்குள்ள வந்து புயல் கற்கை அறிமுகம்னு சொல்லி பார்க்கல. புயல்ன்னு சொன்னா என்ன, என்ன புயல்னு சொன்னால் என்ன, அப்ப புயல் தொடர்பான கற்கை நெறிகள்னு சொன்னா என்னன்னு சொல்லி இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள், கொஞ்சம் அறிஞர்கள் வந்து ஒரு சில வரைவிலக்கணத்தை வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? ஒரு சில வரைவிலக்கணங்களை சொல்லிக்கிறாங்க. இப்படின்றா தான் புவியியல். இன்னொரு ஆள் வந்து சொல்லுங்க இப்படின்றா தான் புயல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப புயலுக்கான வரைவிலக்கணங்கள் இதுக்குள்ள இருக்கு. சரியா? புயலுக்கான வரைவிலக்கணம். அப்ப புயலுக்கான வரைவிலக்கணங்களை ஒரு சில அறிஞர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. சரியா? இப்ப இதுல வந்து ஒரு ஆள் வந்து முதலாவது ஒரு ஆள் சொல்றாரு. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போயிட்டோம் பிள்ளை. சரியான இது வந்து உங்களுக்கு அழகு உண்டு. சரியான இது வந்து அழகு உண்டு. புயலுக்கான அறிமுகம், புயலினுடைய கற்கை நெறியன்னு சொல்லி. அப்ப இதுக்குள்ள கால் ரிட்டர் ஒரு ஆள் வாரேன். சரியா? கால் ரிட்டர் கால் ரிட்டர்ன்னு சொல்லி ஒரு ஆள் வார இதுக்குள்ள. அப்ப அவர் வந்து சொல்றாரு மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர்பு தான் வந்து இந்த புயல் கற்கைன்னு சொல்றேன். மனிதனுக்கும் சுற்றாடல் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர்பு. இடையிலான தொடர்பு தான் வந்து இந்த புவியியல் கற்கை என்று சொல்றேன். சரியானே? அப்ப மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர்பு என்ன, மனிதன் இருப்பான். நாங்கள் வந்து நாங்கள் ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரைட். அப்ப சமூகம் என்று பாதத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் இருப்பான். அதே நேரம் மனிதனை சுத்தி என்ன இருக்கும், சுற்றாடல் இருக்கு. சரியா? சுற்றாடல் இருக்கும். அப்ப இந்த மனிதன் வந்து சுற்றாடலோட ஏதோ ஒரு விதத்துல என்ன செய்வான், தொடர்புகளை மேற்கொள்வான். ஏன்னா நாங்க வந்து இப்படி தனியா இருக்கிற இல்லை தனி ஒரு இடத்துல சுற்றாடலுக்குள்ள நாங்க நடந்து திரிஞ்சு இப்படி வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். மரங்கள் காணப்படும், என்ன இப்படி வந்து ஏனைய குளங்கள் காணப்படும், இப்படி நீர்நிலைகள் காணப்படும், எல்லாம் வந்து சுற்றாடல காணப்படுற அம்சங்கள் ரைட். அப்ப அதோட வந்து நாங்க தொடர்பு படுவோம்.
அப்ப மனிதனுக்கும் இந்த சுற்றாடலுடனான ஒரு தொடர்பு வந்து ஏற்படும். சரியா? ஒரு தொடர்பு வந்து ஏற்படும். அந்த தொடர்பை வந்து கற்கிறது. சரி, அந்த தொடர்பை வந்து கற்கிறது தான் இந்த புவியியல்னு சொல்லி இவர் சொல்றாரு. தொடர்பை வந்து கற்கிறது. சரியா? தொடர்பை வந்து மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையில என்னென்ன தொடர்புகள் வந்து காணப்படுது, என்னென்ன தொடர்புகள் வந்து நிலவுது, அதுகளை வந்து நாங்க வந்து கற்றுக்கொள்றதுதான் வந்து இந்த புவியியல் கற்கைன்னு சொல்லி இந்த கார்ல் ரிட்டர்ன்னு சொல்ற ஆள் வந்து சொல்றேன். சரியா? அப்ப இவர் சொன்ன விஷயம் வந்து இவர் சொன்ன விஷயத்த வந்து நாங்க வந்து இதை சரியா என்ன மாதிரின்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு சில வினாக்களை வந்து இதுல வினாவலாம். சரியா? ஒரு சில வினாக்களை வந்து வினாவலாம். அதனூடாக வந்து இந்த இந்த விஷயம் மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான தொடர்பு தான் வந்து இந்த புவியியல்னு சொல்லி நாங்க படிக்கிறோம், அது வந்து சரியா பிள்ளையான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு சில விஷயத்த வந்து வினாக்களை வந்து நாங்க வினாவலாம். அந்த வினாக்களை வச்சுக்கொண்டு நாங்க இவர் சொல்றது சரியா பிள்ளையா என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப அதுக்குள்ள நாங்க அப்படி பார்க்கக்குள்ள ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, சூழல்ல சூழல் வந்து மனிதன்ல எவ்வாறு செல்வாக்கு செலுத்து. சரியா? எப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து கேட்கலாம். சூழல் வந்து ஆஹ் மனிதன்ல எவ்வாறு செல்வாக்கு செலுத்து. அப்ப சூழல்ல மனிதன் செல்வாக்கு செலுத்தினா தானே இங்க வந்து தொடர்பு ஏற்படும். ஏன்னா சூழலுக்கும் சூழல் வேற மனிதன் வேற எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொன்னா இங்க வந்து இவர் சொன்ன மாதிரி இவருக்கு இந்த மனிதனுக்கும் சூழலுக்கும் வந்து இந்த ஒரு தொடர்பும் இல்லாம போயிடும். அப்ப எப்படி இல்லைன்னு சொன்னா அதை நாங்க கற்றுக்கொள்ளல தானே. அப்ப அதால வந்து இப்படி ஒரு வினாவை வந்து நாங்க இது கேட்கலாம். அப்ப இந்த வினாவைக்குள்ள தொடர்பு என்ன தொடர்பு காணப்படுகின்ற விஷயம் வேறு. அப்ப அதனூடாக இங்க வந்து மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்ப இவருக்கு சொன்ன விஷயம் சரியன்னு சொல்லி நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. சரியா? அடுத்த வந்து மனிதன் சூழலை எவ்வாறு மாற்றி அமைக்கிறான். சரியானே? அடுத்த மனிதன் வந்து இந்த சுற்றாடலை வந்து எவ்வாறு சூழலை எவ்வாறு வந்து மாற்றி அமைக்கிறான் சொல்ற விஷயத்த வந்து நாங்க இதுக்குள்ள கேட்கறதுனூடாக வந்து இந்த இவர் சொன்ன விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த வந்து இந்த மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு இருக்குதானே, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன. ரைட்? அப்ப மனிதன் வந்து இந்த சுற்றாடலோட தொடர்பு கொள்றான். அதை தொடர்பு கொள்றதால என்ன நடக்குது, ரைட்? என்ன வெளியீடு வந்து இங்க கிடைக்குது, ரைட்? என்ன பிரதிபலிப்பு வந்து அதனூடாக அந்த இந்த ரெண்டு தொடர்பாடல் ஊடாக வந்து எங்களுக்கு வெளியே வந்து கிடைக்குதுன்னு சொல்லி அதை வினாவுறதால இதை வந்து நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இது வந்து பிள்ளைகள் இந்த புயலினுடைய வரைவிலக்கணம். புயல் என்றா என்ன, புயலினுடைய கற்கை நெறி என்றா என்ன என்று சொல்லி இருப்பேன். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு கேட்டு ஃபைனல் எக்ஸாம்ல எல்லாம் வாரது இல்லை. நாங்க படிக்கக்குள்ள இதெல்லாம் படிச்சு கொண்டு போவோம். ரைட்? அதுக்காக வந்து இதை நாங்க பார்த்து கொண்டு இருக்கோம் இப்படி இந்த புயல் தொடர்பான விஷயங்கள். சரியா? அடுத்து வந்து இன்னொரு ஆள் வாரு. சரி, இதுல வந்து ரெண்டு பேர் தான் எங்களுக்கு வந்து இந்த புவியியல் தொடர்பான விடயங்களை வந்து சொன்ன ஆக்கள் எங்கட நம்ம படிக்கிற நம்மட சிலபஸ்ல வந்து இருக்குது. சரியானே? சோ வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அடுத்த வந்து ரெண்டாவது ஆள் வந்து ரிச்சர்ட் ஹாட்சன் ஒரு ஆள் வார். சரி, ரிச்சர்ட் ஹாட்சன் என்ற ஒரு ஆள் இங்க வந்து வார். இவர் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னா, புவியின் மேற்பரப்பு ரீதியிலான வேறுபாடுகளை கற்கிறது தான் இந்த புவியியல் கைக்கண்டன்னு சொல்றது. புவியியல் புவியினுடைய புவியின் மேற்பரப்பை வந்து கற்கிறது. சரியா? புவியின் மேற்பரப்பு ரீதியான ஒரு கற்றல் தான் வந்து ரீதியான வேறுபாடுகளை கற்றல். சரியா? ரீதியான இந்த புவியினுடைய மேற்பரப்பு தானே நாங்கள் அப்போ சொல்லியிருப்போம். இந்த மேற்பரப்பு வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அது வேறுபடும். சரியானே? அப்ப உலகத்துல எல்லா இடமும் எல்லா மேற்பரப்பு வந்து எப்படி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காதுங்கிற இடம் போடும். சரியா? ஒவ்வொரு இடம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இடத்துல குளிரா இருக்கும், சில இடம் வெப்பமா இருக்கும், சில இடத்துல சூரியன் ஒளி உதிக்கும், சில இடத்துல உதிக்காது. அப்ப இப்படி வந்து பல்வேறு மாற்றங்கள். அதே போல தரை தோற்றமும் மாறுபடும். சில இடம் உயரமா இருக்கும், சில இடம் மலை பிரதேசமா இருக்கும், சில இடம் சமனா இருக்கும், சில இடத்துல தண்ணி இருக்கும், ரைட்? கடல் சமுத்திரமாக காணப்படும். அப்படி வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்து இந்த புவியினுடைய மேற்பரப்புல காணப்படுது. அப்ப அந்த இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, புவியினுடைய மேற்பரப்பு ரீதியிலான வேறுபாடுகளை கற்றல். வேறுபாடுகளை கற்றல். சரியா? நான் இப்ப கதைச்சந்தானே உங்களோட இந்த வேறுபாடுகளை கற்கிறது தான் புவியியல்னு சொல்றேன். சரியா? இப்படி ஒரு விஷயத்தை இவர் சொல்றது ரிச்சர்ட் ஹாட்சன் அப்படி சொல்றேன். அப்ப இதை வந்து கற்கிறது தான் இந்த புவியியல் வந்து இந்த ரிச்சர்ட் ஹாட்சன் சொல்றேன். அப்ப இப்படியான விஷயங்களை வந்து ரெண்டு பேர் சொல்லிக்கிறாங்க புவியியல்ண்டா என்னன்னு சொல்லி. சரிதான்? அப்ப
இப்படி வந்து இந்த எங்களுடைய புவியியலினுடைய இந்த கற்கை நெறிக்குள்ள பிள்ளைகள் இந்த விஷயங்கள் வந்து இதுக்குள்ள நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. சரிதானே? அப்ப நாங்கள் வந்து நாளைக்கு உங்களுக்கு செமினார் நடக்கும். சரியா? அப்ப இன்றைக்கு பார்த்த விஷயங்கள் காணும். நாங்கள் இனி வந்து இதனுடைய மிச்ச பகுதியையும் பார்த்துட்டு புவியியலோட அறிமுகத்தையும் இந்த செமினார்ல நாங்க பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்ப உங்களுக்கு வந்து இந்த டியூட்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறேன். நான் இப்ப கதைச்ச விஷயம், இதுல விளங்கப்படுத்தின விஷயம் வந்து உங்களுக்கு டியூட்ல இருக்குது. குரூப்ல போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க மேலே இதையும் விட கணக்கு விஷயத்த அதுல விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சு கொள்ளுங்க. சரியா? உதவும் உங்களுக்கு. இதே போல ஒரு அலகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கு நான் தருவேன் உங்களுக்கு. சரியானே? அப்ப இப்படி வந்து எங்கட இது வந்து போகும். அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட வகுப்புகள் நடக்கும். வகுப்புகள் ஸ்டார்ட் ஆன பிறகு அப்ப நாங்க இதோட முடிச்சு கொண்டு நாளைக்கு வந்து பிள்ளையர் அடுத்த செமினாரை இதே போல 8 மணிக்கு நாளைக்கு தொடரும். சரி பிள்ளையர், ஓகே பாய், குட் நைட்.